வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு எஃப்சி நரிக்கூட்டம் அஃபீஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்க போகிறோம் மேன் சிட்டியோட, அதுவும் நம்ம ஊரில். மேன் சிட்டி நம்ம ஏற்கனவே குரூப் ஸ்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டஃப்பான ஆப்போனண்ட்டு தான். போன மேட்ச் நல்லபடியாக முடிஞ்சு. செகண்ட் ஹாஃபில் நம்ம நல்லா பிச்சு உதறிட்டோன்னே சொல்லலாம். ஆனால் அந்த சைடு இன்றைக்கி இதே டைமிங்கில் ஜுவென்டஸும் பார்சிலோனாவும் விளாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் டஃப்பான மேட்ச். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாகவும் இருக்கும். ஏன்னா மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும், ரொனால்டோ ரியல் மேட்ரிட் விட்டு போனதுலேருந்து மெஸ்ஸியோட பார்த்ததில்ல. இப்போ சாம்பியன்ஸ் லீக்கில் நம்ம கேமில் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட முக்கியமான மேட்ச் இந்த செமிஃபைனல். மேட்ச் ஏற்கனவே 2 மேட்ச் பார்த்துருக்கோம். நம்மளோட டீம் இங்கே இன்னைக்கு ஒரே ஒரு சேஞ்ச். சவுதீஸுக்கு பதிலாக லோகேஷ் தாத்தா வந்திருக்காரு. அண்ட் மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே ஃபார்மேஷன் தான். செகண்ட் மேட்ச்சில் நம்ம மேன்செஸ்டரை சந்திக்கும் போது அவங்க ரொம்ப லூஸில் தான் விளாண்டாங்க. அவங்க அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது அவங்கள. ஏன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம் எடுத்து வர டீம் அது. அண்ட் எடர்சன் மோரியஸ் கொஞ்சம் டஃப்பான கோல் கீப்பர் தான். நம்மள்ட்ட இருக்காரு திவாகர், அவரோட டஃப்பான ஆள். நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரவிக்குமார் டு யாசருங்க. நம்மளோட கோல் போலில் இங்கே நல்ல ஒரு த்ரூ பால் பிரபாக்கு ரீச் ஆகலை. நம்ம பெஸ்ட்டு கோல்ஸில் நவீன்குமார் போட்ட ஃபஸ்ட்டு மேட்ச் ட்ரா பண்ண மேன் சிட்டியோட அந்த கோலும், அப்புறம் செகண்ட் லெக்கில் யாசர் போட்ட கோலும் கரெக்டாக சமமாக இருக்குது. அது ரெண்டுமே மேன்செஸ்டர் சிட்டி கூட தான். அதனால் அவங்க இம்பேக்ட் தருவாங்கன்னு பார்ப்போம். இங்கே டேவிட் சில்வா, கெவின் டி ப்ரூய்னா, நல்லா லாங் பார் அகோருக்கு. அருமையான டிஃபென்ஸ் அங்கே. ஆனால் பவுல் கொடுத்துருக்காங்க லோகேஷ்லேருந்து. அவே பால் போயிடுச்சு, அதையும் மீறி எத்தியிருக்காரு லோகேஷுங்க. கண்ணன்ட்டு ஒரு நல்ல டேக்கிள். ரவிக்குமார் த்ரூவில் விட்டு போகிறாரு. யாசரிங்க சப்போர்ட்டிவாக இருக்காரு. லப்போர்ட்டே அற்புதமான டிஃபென்ஸ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ரவிக்குமார் இங்கே பிரபா ஃபினிஷிங் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் டேக்கிள் ஆயிடுச்சு பாலுங்க. பெர்னாடோ சில்வா, ரவிக்குமார்ட்ட பாலுங்க. நேராக கண்ணனுக்கு ஃப்ளாங்க்கு. தேவையில்லாத பாஸ் இங்கே கண்ணன்ட்ட இருந்து. அக்ரோரோ டேஞ்சரஸ் மேன் ஆஃப் மேன் சிட்டி. 3 பேர் பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க அக்ரோரோ நம்ம டீம்ல இருந்து. இங்கே ஒரு லாங் பால் பிரபாட்ட இருந்து யாசர்ட்ட ரீச் ஆக விடலை. பெர்னாண்டின்ஹோ பொசஷன் மெயின்டைன் பண்றாங்க டீம். மெண்டிங்க, கெவின் டி ப்ரூய்னா, பாலாஜி எடுத்துட்டாரு பாலை. நம்ம ஹோம் கிரவுண்டில் அவங்கள கோல் போட விட்டுறக்கூடாது. ஏன்னா அவே கோல் அட்வான்டேஜ் வந்துடும் போட்டுட்டாங்கன்னா. ஒரு நல்ல லாங் த்ரூ பால் யாசருக்கு. செம்மையாக டிஃபென்ஸ் பண்ணுறாங்க மேன் சிட்டி இப்போ வரைக்கும். பாலாஜிங்க, நம்ம டீம்மேட் பாலாஜி இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்காங்க. நம்ம செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம பிளே அதிகமாக இருக்குன்ட்டு. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் அவர் கணக்குக்கு. இங்கே நல்ல டிஃபென்ஸ். இங்கே பிரபாட்ட பால் ஒரு ஃபினிஷ். பாலாஜி இங்கே கண்ணன் ஒரு அற்புதமான ஷூட்டு போட்டால் போதும். அவர் த்ரூவிலே போயிட்டுருக்காரு. மறுபடியும் கண்ணன்ட்ட தாங்க பால் எடுப்படலை கண்ணன்ட்ட. லோகேஷ் த டெஸ்ட்ராயர், அண்டர் ரேட்டட் மேன்னே சொல்லலாம் நம்ம டீமில். ஏன்னா போன மேட்ச்லாம் அவரோட இம்பேக்ட்னால தான் 2 கோல். அவரோட இங்கே அவர்கிட்டருந்து ஆரம்பித்ததான் 2 கோலும். நல்ல டிஃபென்ஸ் இங்கே. யாசருங்க, லோகேஷ் ஏறுறாரு மேலே. யாசர் பேஸ் எடுக்கிறாரு. லோகேஷ்க்கு ஒரு பாசங்க.
கண்ணன்ட்ட போயிடுச்சு பால். ஒரு லுவாங் பால் யாசருக்கு ஃபினிஷ் பண்ணுவாரா? டேரக்டா மோரிஸ் போயிடுச்சு பாலுங்க. நல்ல த்ரூ மைண்டட் போட்டாரு கண்ணனுங்க. பிரபா நல்ல ஹெட்டர். ரவிக்குமார்ட்ட பால் அண்ட் கேப்டன் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. நல்ல ஒரு த்ரூ பால் பிரபாக்கு. அசிஸ்ட் பண்ணுவாரா? டேவிட் சில்வாங்க. கைல் வாக்கர். டேவிட் சில்வா. ஒரு பெர்னார்டோ சில்வாக்கு ஒரு லாங் த்ரூ பால். செம்ம டிஃபென்ஸ் லோகேஷ் இருந்து ஒரு லாங் பால். இங்கே ஆரம் யாசட்ட ஹெட்டர் எடுப்படலை. அடிஷ்னல் மினிட்ஸ் கொடுக்கல. அதே சொன்ன மாதிரி விசில் அடிச்சிருக்காங்க. இங்கே நல்ல ஒரு கேம் பிளே பார்த்தோம் 2 டீம் சைடில் இருந்தோம். ஆனால் ஒன்று திவாகரை தான் இன்னும் மேன் சிட்டி டெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. பொசிஷன் 50-50 இருக்குது. ஒரு ஷாட்டு கூட எடுக்கலை மேன் சிட்டி. நம்ம எடுத்த ஒரு ஷாட் யாசர்கிட்ட இருந்து அவ்வளோதான். இன்டர்செப்ஷன் சரிசமமாக இல்லை. ஏன்னா அவங்க வந்து லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம கேம் ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃபில் நிறைய எதிர்பார்க்கலாம். நம்மள்ட்ட இருக்காரு பேக்கப்புக்கு மேஜிக்கல் சப்ஸ்டியூட் நவீன் குமார். அங்கே பெர்னாண்டின்ஹோ. அகோரோ நல்ல ஒரு பிக்கப் பாலுங்க. லோகேஷ் விடலைங்க. யாசர்ட்ட பால். நல்ல டேக்கிள்ங்க. ரவிக்குமார் பிரபாட்ட இருந்து ஒரு பால் கிடைச்சா போதும். லூஸில் விட்டாங்க. திரும்ப யாசர்ட்ட தான் இருக்கு பால். பாஸுக்கு எதிர்பார்த்தாரு. டி பாக்ஸ்லேயே பால் நிற்க விட மாட்டிக்கிறாங்க மேன் சிட்டி நம்ம டீமை. அண்ட் ஒரு சேஞ்ச் ரைம் ஸ்டெல்லிங் டு லெரியோ சானே. முக்கியமான சேஞ்சுக்காக தான் நம்ம டீம் காத்துட்டு இருக்கு. இப்போ 50 ஆயிடுச்சு டைமுங்க. பிரபாட்டங்க பால் தேவையில்லாமல் விட்டாரு பிரபா அந்த பாலை. லாங் பால். சானே ஓப்பனில் இருக்காருங்க. லோகேஷ் டிஃபெண்ட் பண்ணலாம். அதை கெவின் டி ப்ரூய்னா. சானே. செர்ஜியோ அகோரோ. நல்ல டேக்கிள் தனுஷ்ட் இருந்த அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு. இங்கே ஒரு செம்மையான த்ரூ பால் ரவிக்குமாருக்கு. ஃபினிஷ் பண்ணால் போதும். ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அங்கே முடிச்சு கொடுத்துருக்காரு கேப்டன். அங்கே செம்ம த்ரூ பாலை கொடுத்து நல்ல ஃபினிஷ் இங்கே ரவிக்குமார்ட்ட இருந்து. நான் டெட்லாக்கை பிரேக் பண்ணியிருக்கோங்க 1-0ங்கிற கணக்கில். யாருமே எதிர்பார்க்காத த்ரூ அது. 3 டிஃபெண்டர்ஸாக இருந்தாங்க. செம்ம ஸ்பேஸ் கிடைச்சி சூப்பராக கிரியேட்டிவ் பண்ணி ரவிக்குமாருக்கு முடிச்சு விட்டுருக்காரு. லெஃப்ட் கார்னரில் சேர்த்து ஒரு கோலை. எல்லாரும் நவீன்குமாரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரவிக்குமார் நானும் இருக்கேன் அப்படின்னு ஒரு கோல் போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் டீமுக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ். இங்கே 60 மினிட்ஸ் போயிருக்கு. கண்ணனுங்க. லோகேஷ். பிரபா. யாசர். நல்ல ஒரு த்ரூ பால் பாலாஜிக்கு. யாசர் போறாரு மேலே. மிண்டிட்டு ஒரு நல்ல டிஃபென்ஸ். டெப்ரைனே வந்து எடுத்துட்டு போறாரு பாலை. சானேக்கு நல்ல த்ரூ பால். அகோரோட்டு இருந்து நம்ம இன்னும் நிறைய பார்க்கல. தேவையில்லாத பாஸ் கொடுத்தாரு சானேங்க. மறுபடியும் யாசருங்க. ரவிக்குமார். நல்ல டியோ போடுறாங்க அவங்க 2 பேத்துக்குள்ள. இங்கே ஒரு நல்ல த்ரூ பால். மறுபடியும் நல்ல பாஸ். ஆனால் ஸ்ட்ரைட் டு டிஃபெண்டர். கண்ணா எங்க பிரபா ஒரு த்ரூ கிடைச்சா போதும். அவரே போறாருங்க. இங்க போஸ்ட்ல பட்டு இந்த மாதிரி கோல் யாசர்ட்ட நிறைய போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கோல் எங்க டீம் எஃப்சி நரிக்கூட்டத்திட இருந்து. நல்ல ரன் எடுத்தாரு பிரபா. இங்க நல்ல செகண்ட் சான்ஸ் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காரு யாசர் நம்ம டீமுக்கு. இது 3வது கோல்னு நினைக்கிறேன் அவருக்கு செகண்ட் சான்ஸ்ல. செம்ம ஃபினிஷ், செம்ம டச் பிரபாட்ட இருந்து. எல்லாரும் சைடு விங்க கவர் பண்ணும்போது பிரபா ஃப்ரீயா இருந்தனால அவரே போயிட்டாரு. நீ பார்த்தாலே தெரியும் ரவிக்குமார் நோக்கி ஒரு டிஃபெண்டர்ஸ் ஓடுறாருங்க.
அதிலே பிரபா ஃப்ரீ ஆகிட்டார்னே சொல்லலாம். இந்த மாதிரி டயத்தில் பிரபா யூஸ் பண்ணிக்கிறார் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கவர் எடுக்கும்போது நம்ம அட்டாக்கர்ஸை. இங்கே 2வது சேஞ்ச் அங்கே. ஆயிருக்கு. ஸ்டில் நோ சேஞ்சஸ். முக்கியமான பிளேயருக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துடலாம், ஏன்னா 2 கோல்ஸ் போயிருக்காங்க. நல்ல பால் கண்ணன் இருந்த பிரபா எங்க. லோகேஷ் நல்லா எடுத்து கொடுத்துக்கிற பால் எங்க லோகேஷ்க்கு. பாலாஜி யாசருங்க. பிரபா மறுபடியும் அவரே போறாரு. நல்ல ஒரு டிஃபென்ஸ் எங்க லெப்பர்டேட்ட இருந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. நம்மளோட மேன் மார்க்கிங் ட்ரிக்ஸை, மான்செஸ்டர் சிட்டியோட மேன் மார்க்கிங் ட்ரிக்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாரு பிரபா டீமுக்கு. அண்ட் கெவின் டு மினிட் இங்கே லூஸ் பால். இங்கே யாசருங்க மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ் எங்க. அது பவுலுக்கான கால். லேராய் சானே ஓப்பன்ல விட்டாரு பால் அங்க. பெர்னார்டோ சில்வாட்ட தான் இன்னும் பால் இருக்கு. செம்ம கேம் பிளே இங்கே கொடுத்தார் பெர்னார்டோ சில்வா. ஸ்டில் பால் ஆன் கெவின் டி பிரைன். மேன் சிட்டி தான் பொசஷன் இருக்கு. ஒரு கோல் பிரேக் த்ரூ போடுவாங்கன்னா எதிர்பார்க்குறோம். நல்ல டிஃபென்ஸ் லோகேஷ் இருந்து. இங்கே ஒரு பவுலுக்கான அட்வான்டேஜ் கொடுத்துட்டார் ரெஃபரி. அங்க அட்டாக்கிங் தெரியல, ஒண்ணுமே பண்ண முடியல எஃப்சிஎன்னால. கிருபாகரன் நிறைய பால் லூஸ் விடுறாரு இன்னைக்கு. கண்ணன்ட்டேங்க டைம் போயிருச்சு, சப்ஸ்டியூட் கொடுக்கலாம் பார்த்தா. கிருபாகரன், கண்ணன், பிரபா எங்க, ரவிக்குமார். இன்னும் பால் அவங்கள்ட்ட தான் இருக்கு. கேஸ் அவுட் ஆயிட்டார் ரவிக்குமார். எங்க சுத்தமா இல்லை ஸ்டெமினா அவர்கிட்ட. கைல் வால்கர் அடிஷனல் 3 மினிட்ஸ் லாஸ்ட் சான்ஸா இருக்கும் எஃப்சிஎனை பொறுத்தளவு. டேவிட் சில்வாட்ட பால். நல்ல ஒரு பிரேக் த்ரூ, நல்ல சான்ஸ். ஆனால் இங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மேட்சோட லாஸ்ட் சான்ஸ் இங்கே மேன் சிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்களாம் பார்க்கணும். இங்கே ஒரு எல்லோ கார்டு அநேகமாக யாசரோட அட்டாக்கில் தான் நினைக்கிறேன். அவரோட அட்டாக்கிங்கில் தான் ஸ்டோயின்ஸ்க்கு கார்டு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் பால் ஃபார் த மேட்ச் இது. பெர்னார்டோ சில்வா ஸ்டில் நல்லபடியாக போயிருக்காரு பெர்னார்டோ சில்வாங்க. நீங்க மேட்ச் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு திவாகருக்கு வேலையே இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ஹோம் டவுனில் நல்ல லீடிங் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அவே கோல் அட்வான்டேஜ் தரலை நம்ம. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான் இன்னைக்கு. பொசஷன் நினச்ச மாதிரியே மேன் சிட்டி தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஒரு ஷாட்டு கூட எடுக்கலை. இது மான்செஸ்டர் சிட்டியே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கேம் பிளேயே அவங்க தரலை. முக்கியமாக இன்டர்செப்ஷன் தான், அந்த டேக்கிள்ஸ் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. நம்மளும் கிட்டத்தட்ட 9 டேக்கிள்ஸ் பண்ணியிருக்கோம். சேவ் கணக்கே இல்லை திவாகர்ட்ட. ஏன்னா ஒரு ஷார்ட்ஸு கூட போடலை மேன் சிட்டி. மேன் ஆஃப் த மேட்ச் கோ ஸ்ட்ரைட் டு கேப்டன் RM யாசருங்க. ஒரு அசிஸ்டன்ட், ஒரு கோல். அண்ட் நோ சப்ஸ்டியூஷன் இன்னைக்கு நம்ம டீம்கிட்ட இருந்து. நீங்கள் ஜுவென்டஸ் ஜெயிச்சிருக்காங்க பார்சிலோனாவோட. மேக்ஸிமம் ரொனால்டோ தான் கோல் போட்டிருப்பாருங்க. அண்ட் மெஸ்ஸி செகண்ட் லெக்ல மீண்டு வருவாங்களான்னு பார்க்கணும் பார்சிலோனாவை. மேலும் ஜுவென்டஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக் சீசனில் பயங்கரமாக விளாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் செமிஃபைனல் செகண்ட் எத்திஹாட் ஸ்டேடியமில் மேன் சிட்டியோட நம்மளுக்கு 2-2 லீடிங்கில் தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க பேக்கப் எனக்கு இன்னும் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது லைட்டாக. ஜுவென்டஸ் ரொனால்டோ அந்த கோல் அவர் தான் போட்டிருக்காரு, அந்த ஒரு கோலாக இருந்தாலும். ஆனால் எங்கேருந்து வந்தான்னு தெரியல. பெர்னார்டோ சில்வா டக்குன்னு வேறு இருந்து நிற்கிறாரு. நம்ம டீமில் நவீன்குமார் அண்ட் யாசர் 6 கோலோட. அண்ட் பியானிச் அசிஸ்ட் பிரேக் த்ரூலையும் யாசர் வந்துட்டாரு மேலே.
இன்னையோட சேர்த்து ஒரு அசிஸ்ட், 6 அசிஸ்ட். ஆனால் 2 பேர்த்தையுமே பிடிக்க முடியாது. பியானிச்சா இருந்தாலும் சரி, ரொனால்டோ இருந்தாலும் சரி. இந்த மேட்ச் ஜெயிச்சா கரெக்டாக அவங்க கூட தான். ரெண்டுமே டஃப்பாக ஆப்போனன்ட்டு. பார்சலோனாவாக இருந்தாலும் சரி, ஜூவென்டஸாக இருந்தாலும் சரி. அண்ட் மீண்டும் நாளைக்கு இதே நேரத்தில் 7:45 PM உங்களை வந்து சந்திக்கும் வரை இது FC நரிக்குட்டம் அஃபீஷியல் சைனிங் ஆஃப். அண்ட் தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.